ஐயோ உனது மகன்களிடம் போனில் பேச ஆர்வமாக இருக்கிறேன். காலை போன் போடு, நாம் பேசலாம். காலைல பெரியப்பட்ட போன்ல பேசுறீங்கடா, அவர் ஆசைப்படுறாரு. ஓகேவா? ஐயோ, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என் போனை கொடுக்குறீங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரட்டுமா? எங்கடா போற? எங்க போற? ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான்ப்பா போயிட்டு வரேன். சும்மா இருப்பா. அப்படியா? வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். இதெல்லாம் நேத்து ஷாப்பிங் பண்ணிருக்க வேண்டியது. சரி விடு, பரவாயில்ல. அதனால என்ன இப்ப? இன்னும் டைம் இருக்கு நிறைய. வா போலாம். அம்மா, எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வேணும். ஏதோ பண்ணி தொலை. நம்ம மெயினா இங்க வந்ததுக்கு காரணமே கேட்க வாங்குது. தேவையில்லாத பொருளை வாங்கி போடாதீங்கடா. தேவையில்லாத மட்டும் போடுங்க. காசு வேஸ்ட் ஆக்கிடாதீங்கடா. நானும் உன் கூட வரேன். நீ உங்க அப்பா கூட போ. சரி. இன்னைக்கு நைட் உங்க கூட சேர்ந்து கேக் வெட்டிட்டதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ண போயிடுவேன். என்ன சொன்ன? ஆமா, சும்மா விளையாடுறேன்னு நினைக்கிறேன்னா. எங்க வெளில போவானா அவன்? ஓ அம்மா, இது என்ன தெரியல. நான் அதை வாங்கிட்டுமா? என்ன தெரியும் கிட்ட வாங்குற? சும்மா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா ஜிபி இப்படி இருக்கா? யாரோ கூட இப்போ பேசிட்டு இருக்காண்டா. நான் பசங்களோட வெளில போறேன். அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் ஸ்நாக்ஸ் வேணும். இது ரேட்லாம் ஜாஸ்தியா இருக்கே. அம்மா வாங்கி தருமான்னு தெரியல. அதான் வீட்டில் இருக்கவங்களும் எல்லாத்தையும் வாங்குறாங்களே, நான் அதுக்கு வாங்கணும். சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன். ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். கேன் ஐ நோ மணி. அப்ப ஃப்ரீயா எடுத்துக்கிட்டா. அப்பா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, இதை வாங்கிட்டுமா? இதை போட்டு வச்சுக்க. சும்மா ஃபயரா இருக்கும். அப்படியே தேவையில்லாம காசு அழிக்கிறான் பத்தியா இவங்க. ஏன்டா ஜிமினே, காசே பத்துல நியூ இயர் செலிப்ரேஷன் வேற தேவையில்லாம பண்றானு. இவனுங்க ஆசைப்படுறானுங்கன்னு தான் நான் வாங்க வந்தேன். இங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நான் அதையும் வாங்க போறது இல்ல. நீங்க ஹவாயன் ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கா? என்ன என்கிட்ட கேக்குறேன்? நான் ட்ரெஸ் கடைக்காரனா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க பார்க்கணும். இப்பதான் வந்து வாங்க மேல சொல்லிட்டு இருந்தாமா, இப்ப வாங்குறான் பத்தியா? அவனுக்கு வெக்கமே இல்லடா. ட்ரெஸ் எல்லாம் ஆஃபர்ல ஓடிக்கிட்டு இருக்கா, தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ டிவியில் ஜோக்கு தான்ப்பா ஓடும். ஒரு 11:58 ஆயிடுச்சுன்னா கவுண்ட் டவுன் போட ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஹாப்பி நியூ இயர். ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்குடா. 11:50 தான் ஆகுது. இப்போ நீ ஃபோன் கையமா என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோன் ஆஃப் பண்ணி டிவி பாரு. இல்லப்பா, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். டேய், எங்கடா தாத்தா? வரலப்பா. என்னடா சொல்கிற? ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சோம். தூக்கம் வருதான். இந்த காமெடி நல்லாவே இல்லை. வேற எதனா வையாண்டா. கன் டிவி பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த சேனல் தான் இருக்கணும். எல்லா விஷயம் இருக்கும். இந்த இடம் பாக்கிறேன். நீங்க பாரு, ஷார்ட் ஆக போது பாரு. கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நேரம் எங்க பிறந்த? இப்போ வந்து தொலைச்சிட்ட. நியூஸ் சேனல்ல பாருப்பா, 4 ஊரையும் காமிக்கிறாங்க, பார்ட்டி பண்றாங்க பாரு. அந்த மாதிரி பார்ட்டிக்கு தான் இன்னைக்கு ஜேகே போறானாப்பா. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறான் பாரு. இப்ப ராத்திரி ஜேகே போறானாப்பா. இப்போ ராத்திரி சொல்லவே இல்லை பாரு அவன். இந்த பாருப்பா, கவுண்டர் ஆரம்பிச்சிருச்சு. 58 ஆயிடுச்சு. இப்பொழுது என்றாங்க. வால்யூம் நல்லா ஏத்தி விட, அப்பதானே மஜாவா இருக்கும். பக்கத்து இருக்கான செருப்பால் அடிக்கவா? பேசாம நியூஸ்ல எல்லாத்தையும் காட்டுறாங்க பாரு. இன்னைக்கு நானும் அங்க தான் போறேன். நீ எங்க போறியா? அங்கெல்லாம் போக கூடாது. நீ எங்கப்பா சொல்றத அவன் கேட்க போறான்? நீ ஏத்தி விடாது. நான் அப்பா ஜேகே இன்னைக்கு கண்டிப்பா வெளில போயிருவான்ப்பா. நீ வேணா பாரு, அவன்கிட்ட சொல்லாம அடிச்சுக்கிட்டு போவான். நியூ இயரே குதூகலமா ஆரம்பிக்க போகுது. உனக்கு மரியாதையே இல்லாம ஏன்டா இப்படி அவன் அடங்காம போனானும்? மீதி 3 பேர் எங்கடா போனானுங்க? அங்கேயும் வரல. தூக்கம் வருதான், படுத்திருக்காங்க. அதுங்க தூங்கிலாம் இருக்காதுங்க. வெட்டியா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கோங்க. அதுவும் ஒரு ஃபன் தானே. எப்படா ஒன்னா சேர்ந்து டிவி பார்த்து ஜாலியா இருக்கும். இங்க பாரு, உன் மெத்தோட சித்தமா விஷ் பண்றான் பாரு. ஹாப்பி நியூ இயரா. நியூ இயர் ஆகல. அம்மாவோட ஃபேமிலி சைடு ஏன்ப்பா இப்படி கலாய்க்கிற? என்ன பண்றது? இதே உன் ஃபேமிலி சைடா அப்படி பண்ணுவியா? ஓ, வரா பெருமை பேத்தும் அப்பா. அப்பாதான் அப்படிதானப்பா. இங்க பாரு, அண்ணன் விஷ் பண்ணிருக்காண்டா. பெரியப்பா விஷ் பண்ணிருக்காரு. ஹாப்பி நியூ இயரா, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு பத்தியா? அவட அண்ணனோட பேச்சே மறந்து பத்தியா? இரு, எங்க போற? கால் மறந்து போச்சுடா. உனது மகன்களிடம் போனில் பேச ஆர்வமாக இருக்கிறேன். காலை போன் போடு, நாம் பேசலாம். காலைல பெரியப்பட்ட போன்ல பேசுறீங்கடா, அவர் ஆசைப்படுறாரு. ஓகேவா? ஐயோ, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என் போனை கொடுக்குறீங்க. எரிச்சலா வருதுல? அதான் அந்த ஆளே ஒரு லூசுடா. அவர்கிட்ட போய் ஃபோன் பேச சொன்னா என்ன மார்க்குன்னு கேட்டு சாவடிப்பான். அவன் பையன் உன்னோட 1 மார்க் தான் அதிகமா எடுத்திருப்பான். அதுக்குள்ள அந்த பேச்சு எங்கள்கிட்ட போன்ல கொடுக்காதப்பா, நீயே பேசிரு. என்னடா பெரியப்பா பேசணுன்றாரு? இந்த பெரியப்பா சித்தப்பா அந்த உறவே எனக்கு வேணாம். ஹாப்பி நியூ இயர். கவுண்டர் முடிஞ்சிருச்சா? என்ன வேகமா வந்து முட்டிக்கிட்ட? பார்த்து வந்திருக்கலாம்ல. இந்த வருஷம் ஆரம்பத்திலே உறவே வேணாம்னு சொல்லிவிட்டேன். நல்ல விஷயம் தான். நடந்தா நல்லா இருக்கும். ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் கொண்டாடலாம் வாங்கடா. சரிப்பா, நான் போயிட்டு வரட்டுமா? எங்கடா போற? எங்க போற? ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான்ப்பா போயிட்டு வரேன். சும்மா ஹாப்பி நியூ இயர்ப்பா. ஹாப்பி நியூ இயரா? டேய் ஜேகே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட நான் வெளில போக மாட்டேன்டா. நீ ஏன்டா போற? சரிப்பா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மகனே. ஜேகே மட்டும் தனியா வெளில விடுறீங்க ஜாலியா?
இனிமே தான் நியூ இயரே ஸ்டார்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இனிமே தான் பசங்களை பார்க்க போகிறேன், மஜா பண்ண போகிறேன். என்னதான் ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாலுமே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிற மாதிரி வராது. அதனால் இப்போ நம்ம போய் பாட்டு கூத்துன்னு இருக்க போகிறோம். பசங்க ஒரு 7-8 பேர் இருக்கானுங்க. அவங்க கூட சேர்ந்தோன்னு வைங்க, டான்ஸ் ஆடியே மஜா பண்ணிடலாம். பசங்க கூட்டாங்க அதிகமாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஒரே பார்ட்டி தான். போங்க. நானாச்சும் பரவாயில்ல, ஃபேமிலியோட 12 மணி தாண்டிட்டு சில லேட்டா ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். ஆனால் அவங்க சாயந்தரத்துலேருந்து அங்கே தான் இருக்கானுங்க, பார்ட்டி ஏரியாலேயே. அம்மாவோட கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வரண்டான்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். சரின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம போவோம். நான் பிரியாணி வேறு வாங்க சொன்னேன் அவங்கள்ட்ட. பிரியாணிக்கு நான் நைட்டே சாப்பிடாம தான் இருந்தேன். இப்போ தான் போயிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். பொதுவாக நைட்டில் ரோட்டில் டிராஃபிக்கே இருக்காது. ஆனால் இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. எனக்கு போகவே கடுப்பாக இருக்குது. சரி பரவாயில்ல, அதையும் மீறி நம்ம போவோம், போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம புள்ளி கோதாலாம் காத்திருக்கானுங்க. இப்போ நம்ம கடல் கரைக்கு போய்கிட்டு இருக்கோம். போலீஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு, இருந்தாலும் நம்ம அதை தாண்டிக்கிட்டு போகிறோம். கேஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்திருக்கேன். இந்த 2025 நான் சாதிக்க போகிற விஷயம் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் நான் சாதிச்சிருவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. நான் இங்கே சும்மா காத்தாட சும்மா நின்றுட்டுருக்கேன். நாங்கள் இதுக்கப்புறம் பிரியாணி வேறு சாப்பிட போகணும், வாங்கி வச்சாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது பிரியாணி. நான் அதை சாப்பிட போயிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். ஆக்சுவலாக பீச்சுக்கு வரக்கூடாது தான் ரூல்ஸு. ஆனால் நாங்கள் இப்போ வந்து மஜா பண்ணுறதுக்குன்னு பீச்சுக்கு வந்திருக்கோம். யாரும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் காரை ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓ, கடல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாங்கள் எந்த லைட்டும் கூட யூஸ் பண்ணல, சும்மா ஃபோன் லைட் வச்சு தான் நாங்கள் இப்போ பார்ட்டி பண்ணுறோம். ஏன்னா லைட் அதிகமாக இருந்தால் கூட யாராவது பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியாவில் வந்து பார்ட்டி பண்ணுறது தனி ஃபீலு. அது உங்களுக்கு புரியாது. எங்களை மாதிரி புள்ளிங்கோஸ்க்கு தான் புரியும். அதனால் இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் லைட்டாக கொஞ்சம் சிக்கன் கிரில் பண்ணி சாப்பிடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனால் புகை நிறையா வரும், ஸ்மெல்லும் வந்துடும். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ஸோ வாங்க நம்ம செய்யலாம். ஒரு சிக்கன் பிரியாணி எவ்வளோ கூட வாங்கினீங்க? 250 ரூபா மச்சான். வாங்கிட்டீங்களா? பேக் கடையில் 150 ரூபாய்க்கு விற்கிது. லூஸ் மாதிரி வாங்கிட்டு வந்துருக்கானுங்க. வாங்கவே தெரியலையா? அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். இவங்களுக்கு வாங்க தரலன்னு சொல்லிட்டு போங்கடா. சொல்லிட்டு தான் நாங்களும் வாங்கிட்டு வந்துருப்பேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, அடுத்த வாட்டி நீ வேணா வாங்கிட்டு வா. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்கும் அந்த கடையில் டேஸ்ட்டு. உனக்கு தான் ஒன்றும் தெரிலடா, காசை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் நீ பிரியாணிக்கு 200 ரூபா தான் கொடுத்த. 50 ரூபா எப்போ தருவேன்? அக்கௌண்ட்டில் வச்சுக்க, அப்புறம் தரேன். நீ தரவே மாட்டியாடா அப்படி சொன்னா? இத்தனை வருஷம் ஒன்றா பழகி இருக்கும். ஒரு 50 ரூபா எனக்காக போட மாட்டான். யோசிக்கிறான். என்னத்த சொல்ல? நேற்று இந்த ஜேகே மட்டும் தான் போய் மஜா பண்ணுவானா? நான் பண்ண மாட்டேனா? மறுநாள் காலையில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில வந்துட்டேன்ல, கடல் உள்ளே குதிக்க போகிறேன்னா. ஹாப்பி நியூ இயர்! ஹாப்பி நியூ இயர் மாப்ள! உன் தம்பியை விட நம்ம இன்னும் நல்லா ஃபன் பண்ணலாம். சீக்கிரம் குதி. பயமாக இருக்கு, இருடா வரேன். உனக்கு என்ன மாப்ள? மச்சான் குதிரா, எது வேணாலும் பார்த்துக்கலாம்டா. குதிரா. நீ சொல்கிற, உனக்கு எங்கே பயமாக இருக்கு? எனக்கு இல்லை பயமாக இருக்கு. குதிரா, குதி மாப்ள. ஐயோ, ஹேய் ஜாபிலாசே, நம்ம பண்ணாதா பண்ணாடா? இதான்டா ஜாலியாக இருக்கே. ஏ, கார்ல இருந்தே நாங்களாம் ஃபன் பண்ணுவோம். ஜேகே என்னத்த அதே ஃபன் பண்ணாலும் எங்களை மாதிரி ஆகுமா? ஏன் மாப்பிள்ள ஜிம்முக்கு கூட்டிட்டு வந்த? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம ஜிம்முக்கு வரோம், எல்லாத்தையும் செய்கிறோம். நீ பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவ. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ரெகுலராக பண்ணுறோம், பாடியை மெயின்டைன் பண்ணுறோம்டா. 25 எண்டில் நரம்பு பொட்டைக்கணும். நம்ம இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறோம். அவன் ஒருத்தன் தான் பண்ணுறான். நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். இன்னைக்கு முதல் நாள் ஃப்ரீ டான்ஸ் ஆடுவோம். நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்படி சொன்னாலே வணங்கிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. என்ன நீ மட்டும் தான் பாடி பில்ட் பண்ணுறேன்னு ஓர சிம்பிரியா? நாளையிலேருந்து எங்களை பாரு. அப்படியே நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம். என்ன சாப்பாடு வாங்கணும்? பீட்சா பர்கர்னு ஆர்டர் பண்ணுறா. ஜிம்முக்கு வந்து பீட்சா பர்கர் கேட்குற?
ட்ரெயினர் பார்த்தா காரி திப்பிட்டு செருப்பால் அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருவான்டா. இந்த கறி நான் ஆர்டர் பண்ணுறேன். ஏதோ பண்ணு. கறி ஹெல்த்தி தானே? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த நியூ இயர்க்கு நான் தனியாக வெளில வந்திருக்கேன். எல்லாரும் ஜோடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காடுங்க. வியும் காலையில் போயிட்டான். நேற்று ராத்திரி ஜேகே போனதை பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு நைட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். தூக்கம் வந்துச்சு. டிவி விட்டுட்டு கிளம்புனதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன். தனியாக வெளில வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி இது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஸ்கூல் லைஃப்பில் முடிய போகுது நமக்கு. காலேஜில் கண்டிப்பாக தனியாக தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்க போகுது. அதனால் இப்போவே தனியாக ட்ரிப்பு போய் பழகிக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. நியூ இயருக்கு ஒரு செஃப் ஒரு ஆஃபர் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா ஃப்ரீயாக வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை, டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அவங்கள சொல்லித்தரேன்னு சமைக்கிறதுக்கு புது புது டிஷ் எல்லாம் வெரைட்டாக சொல்லித்தர சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். உடனே எங்களை கூப்பிட்டுட்டாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. பரவாயில்ல, இருந்தாலும் நான் சீக்கிரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ வெளிநாட்டு டிஷ்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. அந்த ஆசையில் தான் நானும் வந்துட்டேன். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நான் வந்து சமைக்க கற்றுக்கிட்டு அதை டெய்லி வீட்டில் செய்வேன். பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். நல்லா இருக்கா இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் செஞ்ச எல்லாமே நல்லா தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் பார்க்க ஹேண்ட்ஸமாகவும் இருக்கேன். என்னோட அழகில் இந்த சாப்பாடே அழகாக வந்துடும். நான் ஏதோ பேசி மொக்க போகிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு போயிடுவோம். முதல்ல இது வெட்டவே முடியல என்னால். என்னப்பா உனக்கு ஒன்றுமே தெரியல. இங்கே கூட டக்கு டக்குன்னு வெட்டே. நான் அப்படியே ட்ரை பண்ணுறேன்னா வரமாட்டேங்குது ஷெஃப். நீ வெட்டி வைக்கிற ஷேப் இல்லாமல் அன்னி வேணா இருக்கு. அதான் தெரியுது ஷெஃப், ஆனால் எனக்கு வரமாட்டேங்குது. இங்கே பாருங்க, கஷ்டமாக தான் இருக்குது, நல்லா முடியலையே. நீங்கள் வேணா ஒரு வாட்டி வெட்டி காமிங்க ஷெஃப். எனக்கு புரியல, எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுங்க. உங்கள்கிட்ட பார்த்துட்டா நான் அப்புறம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இந்த பார்ப்பா, இதை இப்படி வச்சுட்டு இப்படி வெட்டணும். நீங்கள் டக்கு டக்குன்னு வெட்டுறீங்க ஷெஃப். ஏன்னா உங்களுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் அப்படியா? நான் சும்மா சமைக்கிற ஆள் தான். ஷெஃப்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு எப்படி சமைக்க தெரியும்? ஓ, இந்த மாதிரி தான் அதை வெட்டணும், புரியுதாப்பா? நியூ இயர் பாட்டி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. என்னை மட்டும் இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் பசங்கள்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணுறேன்னு போயிட்டானுங்க. பாட்டி பாவம் ஒண்டியுமா தனியாக வீட்டில் இருக்காங்க. இவங்களை வந்து பார்க்கலான்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. சரி பரவாயில்ல, அதுக்கு தான் சரி நானாச்சும் வந்து பாட்டியை பார்த்துடணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். இப்போ பாட்டி கூட தான் நான் இருக்கேன். இது என்னோடய ரூம் பாட்டி வீட்டில். வெளியில் வெதர் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சாயந்தரம் 6 மணி மாதிரி இருக்குது, இருட்ட போகுது. ஒரு 2-3 நாள் தங்கறதுக்கு தான் ட்ரெஸ்ஸு நான் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவோட பாட்டி நல்லா சமைப்பாங்க, அதுக்காகவே ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். நேற்று ராத்திரி நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன். ஆனால் அந்த நேரம் பார்த்து ஜேகே பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸோட நைட்டே பார்ட்டி பண்ணுறேன்னு போயிருக்கான். அப்புறம் காலையில் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருக்கானா. ராத்திரி ஃபுல்லாக வெளியே இருந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன பண்ணான்னு தெரில, கூத்தடிச்சிருக்கான். நல்ல வேலை நான்லாம் அப்படியே இல்லை. அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டு இன்னைக்கு காலையில் வியும் போயிருக்கான் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட. ஜே ஹோப்பும் தனியாக வெளில போயிட்டான். இந்த ட்ரெஸ்ஸாக பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் இருக்குது ட்ரெஸ்ஸு. நான் நிறைய எடுத்துகிட்டு வரல. வழக்கமாக எப்பவுமே நான் ஊர்லேருந்து வந்தால் பாட்டி எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் ஊர்லேருந்து வந்தப்பையும் போகிறப்பையும் கையில் வந்து காசு கொடுத்து விட்ருவாங்க. ஒரு 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி எப்போவுமே தருவாங்க. நான் வேணான்னு சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் வச்சுக்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருவாங்க. சரி நானும் அதை வச்சுப்பேன். அது மாதிரி நான் அம்மா கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் பாட்டி கொடுத்தாங்கன்ட்டு. ஆனால் உடனே எங்கள் அம்மா அந்த பணத்தை பிடிங்கிறோம், அது செலவு பண்ணிக்கும். சரி, ஹாப்பி நியூ இயர்.